ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட்டி ஸ்பைசி ஹோம். இந்த வீடியோவில் பிரம்மகமலம் செடியை பற்றி போட போகிறேன். நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. இதை பாருங்கள், இதுதான் பிரம்மகமலம். எங்கள் வீட்டில் முளைய வச்சுருக்கேன். இப்போ இதில் இப்போ தான் புது இலை விட்டுக்குது. இது 2 மலை வாங்கி நட்டேன். இப்போ பாருங்கள், இதெல்லாம் இப்போ தான் புதுசாக வாங்கி வருது. இது ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பூ பூக்கும். இது நல்லா வளர்ந்த பிறகு ஒரே ஒரு பூ நைட்டு 12 மணியில் பூக்க ஆரம்பிக்கும். காலையில் அதை ஒரு 4-5 மணி வரைக்கும் இருந்துட்டு அப்புறம் அது மடிஞ்சு போயிடும். இப்போ நான் இது ஏப்ரல் மாதம் தான் நட்டேன். திரும்ப இது இந்த வருஷம் ஏப்ரல் முளைக்கணும். 2026 ஏப்ரலில் தான் பூ விடும். பூ விட்டோன்னு அவங்களுக்கு பிடிச்சி காட்டுறேன். வெறும் இலையாகவே தான் இதில் இருக்கும். உங்களுக்கு 2 செடி வச்சுருக்கேன். இதோ ஒரு செடி வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், இன்னொரு செடியும் நட்டு வச்சுருக்கேன். இப்போ இதுதான் புது இலை விட்டுருக்குது. 2 தொட்டியில் நட்டேன். இது ஒரு பழைய இலை, இது புது இலை. இது முளைஞ்சோன்னு இது கிட்டக்க பாருங்கள், இங்கே குட்டி குட்டியாக தெரியும். இது மாதிரி இது முளைய ஆரம்பிச்சிடும். இதுதான் பிரம்மகமலம். நான் பெருசு ஆகி அது பூ விடும் போதுன்னு அவங்களுக்கு பிடிச்சி வீடியோ போடுறேன். நீங்களும் பாருங்கள். இது ரொம்ப நல்லது. வீட்டில் வளர்த்தா நம்ம துளசி செடியெலாம் வளர்க்குறோம்ல, அதே மாதிரி தான் இதையும் நீங்கள் வளர்த்து பாருங்கள். ரொம்ப நல்லது. நம்ம நினச்சது நடக்கும்னு சொல்லுவாங்க. இது நடும்போது நம்ம என்ன நல்லது நடக்கணும்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா அது அடுத்த வருஷத்துக்குள்ளே பூ பூக்கிற காட்டியும் நல்லது நடந்துடும் அவங்களுக்கு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதை பார்த்துட்டு இன்னும் என் கார்டன்லாம் பாருங்கள். இன்னும் நிறையா நான் வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், பொல்லங்காய் செடி. இது பாருங்க எவ்வளோ பெருசு பொல்லங்காய் முளைஞ்சிருக்குது. இது இங்கே இருக்குது பாருங்கள் பொல்லங்காய். இங்கேயும் பொல்லங்காய் தான். புடலங்காய், இது ஒரு புடலங்காய். இங்கே இதோட மேலே ஏற்றி விட்ருக்கோம் நாங்கள் புடலங்காய். அந்த பூ ரொம்ப அழகாக இருந்துச்சு. வித்தியாசமாக இருக்குது. நடுப்புற பூ ஓரத்தெல்லாம் பாருங்கள், லேஸ் மாதிரி அழகாக இருக்குது. இதுதான் பொல்லங்காய் செடி. இது இல்லாமல் இன்னும் நிறைய செடி வெளியிலையும் போட்டிருக்கேன். இது ஒரு சொரக்காய் செடி, ஆனால் சின்னதாக தான் முளைஞ்சிருக்குது. இது பாருங்கள், சொரக்காய் இப்போ தான் காய்ச்சிருக்குது. இதெல்லாம் இது சொரக்காவுடைய பூ நல்ல பெருசாக 3 கிலோ வந்துச்சு எங்கள் வீட்டில். ஒரு சொரக்காய் 3 கிலோ. பெருசு நான் காட்டுறேன். இது சின்ன செடி. இன்னும் நிறைய செடியெலாம் எங்கள் வீட்டில் இருக்குது. புதினா இருக்குது, புதினாவும் இருக்குது. இது என்ன இலை, இது கருஞ்சீரக செடி. இது பூ பூத்துருக்கும். நான் வச்சுருக்கேன், வீடியோ போடுறேன். இதில் தான் காய் இருக்கும். இதில் உடச்சிங்கன்னா அதை பாருங்கள், கருஞ்சீரகம் இருக்கும். நான் எடுத்து வச்சுருக்கேன், காட்டுறேன். இதெல்லாம் காஞ்சி ரொம்ப கொட்டிடுச்சு, நான் பறிக்காமல் விட்டுட்டேன். இதில் தான் இருக்கும். கருஞ்சீரகம் நிறையா இருக்கும் தான். சரியாக தெரிஞ்சுமா தெரியல, நான் காட்டுறேன். நிறையா இருக்குது எங்கள் கரிஞ்சீரகம் பறித்து எடுத்து வச்சுட்டேன். இது அவரைச்செடி. அவரைச்செடி நிறையா இருக்குது. இந்த பாருங்கள், அவரைக்காய் காய்ச்சிருக்குது. என்ன இங்கே நத்தையும் அட்டைப்பூச்சும் நிறையா இருக்கிறதுனால தின்னுடுது. இது இந்த இங்கே ஒன்று பூ ரொம்ப அழகாக இருக்கும் எனக்கு. இது அத்தி மரம். அங்கே ரோஜா செடி. இது பிரியாணி இலை மரம். அது இருக்குது பாருங்கள், பிரியாணி இலை. இது பேஷன்னு சொல்லிட்டு ஒரு பழம். இது நல்லாயிருக்கும். இங்கே கேன்சருக்கெலாம் ரொம்ப நல்லது இந்த பழம். இப்போ இது ரேராக ஆகிடுச்சு, கிடைக்க மாட்டேங்குது. எங்கள் வீட்டில் மட்டும்தான் இருக்குது. தோட்டத்தில் நிறைய காய்ச்சி இருந்துச்சு. ஆனால் மழையில் பாருங்கள் எல்லாமே கொட்டிடுச்சு. காற்று மழை பெஞ்சதுனால எல்லாமே எவ்வளோ கொட்டியிருக்கு பாருங்கள் கீழே. இது பிரித்து பார்த்தீங்கன்னா ரெட்டாக இருக்கும், நல்ல ரெட்டாக இருக்கும். இதுவும் கொட்டிடுச்சு. இது மியூருன்ட்டு ஒரு பழம். இது ஃப்ரம்போஸ்ன்னு சொல்லிட்டு ஏற்கனவே போட்டிருப்பேன். இது வீடியோ இப்போ தான் காய்ச்சிருக்கு. நிறைய ஃப்ரம்போஸ்னால் வேறு எனக்கு வரல, நான் மறுபடியும் போடுறேன். இது ஆலிவ் செடி. ஆலிவ் அதெல்லாம் ஆலிவ் காயிலேருந்து விட்டுருக்கு பாருங்கள், தெரியுதா? உள்ளுக்குள்ளே இருக்குது நிறைய ஆலிவ் காய். இது இருக்குது பாருங்கள், ஆலிவு. இதை ஒன்று, இந்த இங்கே ஒன்று 2, இந்த இங்கே நிறையா இருக்குது. இது குட்டி செடி தான், இன்னும் வளருது. கத்திரிக்காய் செடி. கத்திரிக்காய் இப்போ தான் எல்லாம் முளைஞ்சி வராங்க. இனிமேல் தான் கத்திரிக்காய் பூ பார்த்துருப்பீங்க. இந்த கத்திரிக்காய் பூ எவ்வளோ அழகாக வயலட்டு கலர், எல்லாமே வயலட் கலராக தான் பூக்குதுங்க பூ. அவரைக்காய். இதுவும் கத்திரி செடி. இதுவும் கத்திரிக்காய். இது கிறிஸ்மஸ் ட்ரீ பெருசு. இது பின்பக்கம் ஒன்று இருக்கும், முன்னாடி ஒன்று இருக்கும் என்ட்ரன்ஸில். இது கிறிஸ்மஸ்க்காக அந்த கேக்கு ஒன்று வாங்கும், அதில் வைப்பாங்க. இதுவும் கிறிஸ்மஸுக்கு ஃபேமஸ்ஸு. அந்த செடியும் இருக்குது.